பரிகார ஸ்தலங்கள் என்னும் பகுதியிலே திருமண தடை நீக்கக்கூடிய புனித தலங்கள் சிலவற்றை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளப் போவது வள்ளிமலை பற்றி. வள்ளிமலை இது வேலூருக்கு அருகிலே இருக்கிறது. வேலூர் மாவட்டம். காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து 11 கிலோமீட்டர். சென்னையிலிருந்து மேற்கு நோக்கி செல்கின்ற ரயில்கள் அனைத்துமே காட்பாடியை தாண்டித்தான் போகும். ஜோலார்பேட் காட்பாடி தாண்டி தான் எல்லாமே போகும். நிறைய ரயில்கள் செல்கின்றன. அந்த காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து ஒரு 10 அல்லது 12 கிலோமீட்டர் தொலைவிலே இருப்பதுதான் வள்ளிமலை. வள்ளிமலை என்னும் இந்த முருகனுடைய திருத்தலம் இருக்கிறதே, இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஆறுபடை வீட்டிற்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய சில முக்கியமான தலங்களிலே வள்ளிமலை ஒன்று. ஆறுபடை வீடு என்னும் முருகன் தலங்களுக்கு இணையான தலங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில தலங்கள் இருக்கின்றன. முருகனுடைய கோவில்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த தலங்கள் சில உள்ளன. அவற்றுள் வள்ளிமலை என்னும் இந்த தலம் ஒன்று. இந்த வள்ளி திருமணம் அப்படிங்கிற இந்த கதை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். வள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்காக முருகப்பெருமான் வருவார். தினைப்புனம் காத்து கொண்டு பறவைகளையெல்லாம் விரட்டி கொண்டு சோ சோ என்று பறவையெல்லாம் விரட்டி கொண்டு தினையை காத்து கொண்டிருப்பார் வள்ளியம்மை. அப்பொழுது முருகப்பெருமான் சில திருவிளையாடல்களை எல்லாம் நிகழ்த்துவார். வள்ளியிடம் வந்து ஒரு கிழவர் வேடத்திலே எனக்கு தாகம் என்று சொல்லுவார். உடனே வள்ளியம்மை ஒரு சுனை தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து முருகனுக்கு அருந்துவதற்காக கொடுப்பார். இப்படி நிறைய கதைகளெல்லாம் அந்த வள்ளி திருமணத்திலே வரும். மரமாக மாறி நிற்பார் மாயாஜாலம் செய்து. யானை என்றால் பயம் என்று சொன்ன உடனே தனது சகோதரரான விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து முருகர் அழைப்பார். உடனே யானை வரும். ஒரு யானையை பார்த்த உடனே பயந்து போய் கிழ வடிவத்தில் இருக்கும் முருகப்பெருமானை வள்ளியம்மை தழுவிக்கொள்வார். இதெல்லாம் முருகன் நிகழ்த்திய வள்ளி திருமண திருவிளையாடல்கள் என்று சொல்லலாம். வள்ளியை மனம் பொரிந்து கொள்வதற்காக வந்த முருகப்பெருமான் பல லீலைகளை எல்லாம் நிகழ்த்துவார். அப்பொழுது பசிக்குது என்று அவர் சொன்னவுடனே தேனும் தினைமாவும் எடுத்து சென்று கொடுப்பாள். தேன் தினைமாவு கொடுத்து முருகப்பெருமானை உண்ணச் சொல்வார். இதெல்லாம் நாம் வள்ளி திருமணம் கதையிலே படித்திருக்கிறோம், நாடகங்களிலே பார்த்திருக்கிறோம். ஸ்ரீவள்ளி என்னும் சினிமாவிலும் இதை பற்றியெல்லாம் நாம் பார்த்திருப்போம். இந்த புராண கதைகள் நடைபெற்ற இடம் வள்ளிமலை. வள்ளிமலைங்கிற இடத்துக்குத்தான் முருகன் வள்ளியை தேடி வந்து திருமணம் செய்து கொள்வதற்காக பல திருவிளையாடல்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார்.